மழலையர் வகுப்புக்கான பட்டமளிப்பு விழா அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இந்த தருவாயில் இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்துவதற்காக, சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் தருணம் இது. இவர் தாளாளர், ஒரு பள்ளியினுடைய தாளாளராக இருந்து கொண்டு என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால் இன்று ஒரு 2 மணி நேரம் நாம் பேசினால் கூட போதாது. அப்படிப்பட்ட சாதனையாளர், சாதாரணமாக பேசக்கூடியவர், எளிமையாக பழகக்கூடியவர், எந்த விதமான ஆடம்பரத்தையும் விரும்பாத ஒரு நபர், அன்பாக பழகக்கூடிய ஒரு நபர். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை காதிலே கேட்டு அதற்கான தீர்வினை களத்தில் இறங்கி போராடி, போராட்டம் நடந்தால் கூட அதை வெற்றியை கண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நீதியை, நியாயத்தை பெற்றுத்தரக்கூடியவர். ஏன் நான் இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் எல்லாம் சந்தேகமாக பார்க்கலாம். என்ன ஒரு பள்ளியினுடைய தாளாளர் பற்றி இப்படி பேசுகிறாரே அப்படின்னு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகள் இந்த பள்ளி வாழ்க்கை, இந்த பொது வாழ்க்கை, மாணவ மாணவிகளை உருவாக்குவது, ஒழுக்கத்தை போதிப்பது, அவர்களுக்கு கல்வியை கற்பிப்பது, எதிர்கால நியாயங்களை, எதிர்கால அறக்கருத்துக்களை சொல்வது, இது போன்ற செய்திகள் அது மட்டும் அல்லாமல் பொதுமக்களுக்கு ஆங்காங்கே நடக்கக்கூடிய பல்வேறு அநீதிகள், பல்வேறு பிரச்சனைகளை உள்ளறிந்து அவர்களுக்கான நியாயத்தையும் பெற்று தந்திருக்கிறார். 32 ஆண்டுகள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி சாதனை புரிந்தாலும் கூட அவர் ஆகச்சிறந்த மனிதர் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு உதாரணம்தான். அதற்கு முன்பாக அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை நான் தருகிறேன். நம்முடைய புதுவை மாநிலத்தினுடைய தனியார் சுய உதவி பள்ளியினுடைய பள்ளி கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர். அது மட்டுமல்லாமல் ஒருங்கிணைந்த தனியார் பள்ளி சங்கத்தினுடைய தலைவராக பதவி வகித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி வித்யா பாரதி அதனுடைய புதுவை மாநிலத்தினுடைய தலைவராக பதவி வகித்து வருகிறார். இவையெல்லாம் கடந்து அநீதிகளை எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கூறிய திரு ரங்கநாதன் ஐயா அவர்களை எங்களுடைய பிரசிடென்சி குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர் வெளிநாட்டில் இருக்கின்ற அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்தை பெற்றவர். முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். சட்டத்திலே படிப்பு படித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அறிவியல் சார்ந்த படிப்புகளை படித்திருக்கிறார். நூலக படிப்பை படித்திருக்கிறார். இப்படி நிறைய பட்டங்களை பெற்று, அனுபவங்களை பெற்று, அந்த அனுபவங்களை மக்களுக்கு மட்டுமல்லாமல் தன் பள்ளியில் படிக்கின்ற மாணவ குழந்தைகளுக்கும் போதிக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறவர். அவர் கல்வி சுடர் விருது பெற்றிருக்கிறார். சிறந்த கல்வி சாதனையாளர் சிகரம் விருதை பெற்றிருக்கிறார். கல்வி திலகம் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றிருக்கிறார். சிறந்த கல்வி சக்கரவர்த்தி விருதை பெற்றிருக்கிறார். கல்வி செம்மல் காமராஜர் விருதை பெற்றிருக்கிறார். புத்தகச்சாவை செம்மல் விருதை பெற்றிருக்கிறார். இப்படி நிறைய விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு ஆற்றக்கூடிய பணி ஆகச்சிறந்த பணி. அதனால்தான் அவரை ஆகச்சிறந்த மனிதன் என்று கூறினேன். ஏன்னா அன்னசத்திரம் 1000 கட்டல் எல்லாத்தையும் செஞ்சாலும் கூட அதை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று சொன்னார்கள் நம்மளுடைய ஆன்றோர். அதற்கு இலக்கணமாக அதை ஒரு மனதிலே ஒரு விதையாக விதைத்து இன்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை விதையாக கொண்டு அந்த விதைகளை எல்லாம் விருட்சமாக மாற்றிக்கொண்டு ஆக சிறந்த, மிகச்சிறந்த, இந்த சமுதாயம் போட்டக்கூடிய, இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிக பெருமையுடைய ஒரு பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பிற்குரிய ஐயா திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியின் தாளாளர் இப்போது இந்த மேடையிலே அவருக்கு பொன்னாடை அணிவித்து தன்னுடைய மகிழ்ச்சியையும் மரியாதையும் தெரிவிக்கின்ற தருணம் இது. மேலும் எங்களுடைய குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காகவும் அவர்களை வாழ்த்துவதற்காகவும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே நிறைய மழலையர் பள்ளியிலிருந்து தாளாளர்கள் மற்றும் முதல்வர்கள், பொறுப்பாளர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக அவர்களை கௌரவிக்கும் தருணம். முதலாவதாக வில்லியனூர் யூனிக் கிட்ஸ் மழலையர் பிரைமரி ஸ்கூல் யூனிக் கிட்ஸ் ஆரம்ப பள்ளியிலிருந்து பள்ளியினுடைய தாளாளர் வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு எங்களுடைய பள்ளியினுடைய முதல்வர் அம்மையார் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்.
அடுத்ததாக யூனிகிட்ஸ் மகளிர் பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடை மற்றும் விருது வழங்கி கௌரவிக்கும் தருணம் இது. அடுத்ததாக லிட்டில் ட்ரீம்ஸ் மகளிர் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் இணைத்தாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் மழலையர் பள்ளியிலிருந்து பள்ளியினுடைய பொறுப்பாளர் வருகை புரிந்திருக்கிறார். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேலும் பட்டர்ஃப்ளை மழலையர் பள்ளியிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற பள்ளியினுடைய முதல்வர் அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவருக்கும் மரியாதை நிமித்தமாக பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஸ்மைலி டாட்ஸ் மழலையர் பள்ளியினுடைய பொறுப்பாளர் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக அவர்களை வருக வருக என வரவேற்று அவருக்கு பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. மழலையர் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மழலையர் பள்ளியினுடைய பொறுப்பாளரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எங்கள் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார்கள். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக யாரெல்லாம் தான் பெரியவன் என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ, தன்னை விட வலியவன் இந்த உலகத்தில் எவரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில் கொரோனா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் அந்த காலகட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையை காத்து கொண்டால் போதும், தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொண்டால் போதும் என்று நினைத்து பெரிய பெரிய செல்வந்தர்கள் கூட, பணம் படைத்தவர், அதிகாரம் படைத்தவர்கள் அனைவரும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் எந்தெந்த குடும்பத்தில் அடுப்பெரியவில்லையோ அந்தந்த குடும்பங்களுக்கெல்லாம் சிலிண்டர் வாங்கி தந்து, எந்தெந்த குடும்பங்களுக்கு உணவில்லையோ அந்தந்த குடும்பங்களுக்கெல்லாம் உணவளித்து, அரிசி பருப்பு வாங்கி தந்து அவர்களுடைய உயிரை காத்த உத்தமர், தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்வார்களே, அதற்கு உதாரணமாக வாழ்ந்த ஒரு உத்தம புருஷன் எளிமையை தன்னுடைய வாழ்நாளில் மிக முக்கிய கடமையாக எண்ணி இதுகால் வரையிலும் எளிமையோடு வாழக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மிகச்சிறந்த மெத்த மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். கொரோனா காலங்களில் எத்தனையோ வீடுகளுக்கு அடுப்பெரிய செய்த ஒரு உத்தமர். உழவர்கரை தொகுதி மட்டுமல்லாமல் ஆங்காங்கே சென்று பசி ஆற்றிய ஒரு அன்ன தேவதை என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அரிய செயல்களை செய்து படிப்பு இல்லாத குழந்தைகளுக்கு இதுகார் வரையும் தன்னுடைய சொந்த செலவிலே நிறைய கோடிக்கணக்கில் செலவழித்து அந்த குழந்தைகளுக்கு படிப்பை தந்திருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு உதவளித்திருக்கிறார். திருமணமாகாத எத்தனையோ ஏழை குடும்பங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார். இதையெல்லாம் அவருடைய சொந்த செலவிலே செய்து அவருடைய அயராத உழைப்பால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் அவர் மீது கொண்ட அன்பால், அவர் மீது கொண்ட மரியாதையால் உழவர்கரை தொகுதியிலே அவரை சட்டமன்ற உறுப்பினராக சுயேட்சையாக நின்றாலும் கூட பல்வேறு கட்சிகளில் பெரிய பெரிய நபர்கள் நின்றும் அவரை தோற்கடிக்க முடியவில்லை. அதற்கு முக்கிய காரணம் அவர் மக்களுக்கு ஆற்றிய பெருந்தொண்டு, ஆற்றிய பணிதான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு மனிதர், எங்களுடைய பள்ளி தாளாளருடைய கல்லூரி தோழர், எங்களுடைய பள்ளியினுடைய வளர்ச்சியில் அவருக்கு மிகப்பெரிய அளப்பரிய பங்கு இருக்கிறது. இன்றைக்கு பிரசிடென்சி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எங்களுடைய தோலை உயர்த்தி நிமித்துவதற்கு அவரது தோலை கொடுத்து அவருடைய பெரிய செயல்களை எல்லாம் எங்கள் பள்ளிக்காக அவர் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் நம்முடைய உழவர்கரை சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சிவசங்கரன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு எங்களுடைய பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர், எங்களுடைய பள்ளி செயலர் உள்ளிட்ட அந்த குழுவினர் அவருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு கொடுத்து அவரை கௌரவப்படுத்தும் தருணம் இது.
பிரசிடென்சி பள்ளியில், புதுவையில் எத்தனையோ பள்ளிகள் இருந்தாலும் கூட இந்த சிறிய அளவிலே இருக்கிற இந்த கட்டிடத்துக்குள் கிட்டத்தட்ட 2000 மாணவ மாணவிகள் படிக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை யாராலும் நம்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளி இன்றைக்கு தேசிய அளவில் அதிகமான மாணவ மாணவிகளை அனுப்பிய முதல் பள்ளி, ஒரே பள்ளி புதுவையில் பிரசிடென்சி மேல்நிலை பள்ளி தான். கலா உற்சவ் என்று சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த மத்திய அரசால் நடத்தப்படுகின்ற மிகப்பெரிய போட்டியான அந்த கலா உற்சவ் போட்டியில் நூற்றுக்கணக்கான மாணவர்களை ஒவ்வொரு ஆண்டும் அனுப்பி அதிலே மண்டல அளவில், மாநில அளவில் பரிசு பெற்று தேசிய அளவில் பங்கு பெற்று நம்முடைய புதுவைக்கு பெருமை சேர்க்கிறார்கள். ஒரே பள்ளியில் 3 பதக்கங்களை பெற்ற ஒரே பள்ளி நம்முடைய பிரசிடென்சி பள்ளி தான். இந்திய அளவில் நடைபெற்ற அந்த போட்டியிலே நம் மாணவ மாணவிகள் 3 பதக்கங்களை பெற்று வந்து புதுவை மண்ணுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இப்படி கல்வி மட்டுமல்லாமல் கல்வியோடு சேர்ந்த கலை பயிற்சிகளையும் நம்முடைய பள்ளி போதிக்கிறது. ஸ்போர்ட்ஸ் விளையாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது போட்டிகளாக இருந்தாலும் சரி, அல்லது கலை சார்ந்த போட்டிகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய குழந்தைகள் ஆங்காங்கே சென்று தன்னுடைய திறமையை நிரூபித்து வருகிறார்கள். இன்றைக்கு எந்த இடத்தில் போட்டி நடந்தாலும் பிரசிடென்சி பள்ளி மாணவர்கள் இல்லாத போட்டியே நடக்காது என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய பள்ளி குழந்தைகள் உயர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளித்து உயர்த்தியிருக்கிறார்கள். நம் பள்ளி நிர்வாகத்தினர், நம் பள்ளி தாளாளர் மற்றும் முதல்வர் அம்மையார் அவர்கள் அந்த கலை சார்ந்த பயிற்சிகளுக்கும் போட்டிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கு பிரசிடென்சி என்று சொன்னால் தெரியாத இடமே இல்லை என்னும் அளவிற்கு நம் பள்ளி உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 56 பள்ளிகளில் இருந்து 11ஆம் வகுப்பில் நம்முடைய பள்ளியில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பள்ளி நம்முடைய பள்ளி. அதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு தான். அதை நாங்கள் என்றும் மறக்க மாட்டோம். மேலும் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்கள் பள்ளிக்கு அதிக அளவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த பட்டமளிப்பு விழாவை துவக்குகிறோம்.